ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த வெண்பா இருக்கா இல்லையா, அவள் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்மளை யாராச்சும் காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவிச்சிட்ருக்கா. அந்த நேரத்தில் அந்த நர்ஸு வந்து உதவி பண்ணுறாங்க. ஆனால் அந்த உதவி இப்போதைக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. அதுக்கு காரணம் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அந்த வார்ட் பாய் இருக்கார் இல்லையா, அவரும் இருந்துக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு இப்போ எல்லாத்துக்கும் எதிராக பண்ணிட்டுருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தான் வெளியே தெரிய வரப்போகுதோ தெரியல. ஆனால் அது வரைக்கும் அவளுக்கு ஜெயந்தான். இப்போதைக்கு அவள் தப்பிச்சிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக எப்போயாச்சும் ஒரு டைம் இல்லை ஒரு டைம் அவள் மாட்ட தான் போகிறாள். அந்த நேரம் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. ஆனால் அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச உடனே வராது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக மாட்ட வேண்டிய நேரத்தில் கரெக்டாக மாட்டுவாள். அது வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெண்பாவை கடத்தி வச்சுருக்காங்களே அந்த சீனு இன்னும் எத்தனை மாதத்துக்கு ஓட போகுதுன்னு தெரியல. அப்படியே சுற்றி அதே இடத்துக்கு வராங்க. ஆனால் வெண்பாவை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி பார்க்குற நமக்கே போர் அடிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் எப்போ தான் அதை கண்டுபிடிக்க போகிறாங்களே தெரியல. இந்த சுடர் கேஸை வச்சு ஜவ்வா இழுத்தாங்கன்னா கடைசியில் அதுக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வெண்பா மொத்தத்தில் இந்த சீரியல் எதுக்காக ஓடுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சரி, ஓடிக்கிட்டு இருக்கட்டும், நமக்கு என்ன வந்துச்சு, நமக்கு பார்க்குற வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிட்டு டைரக்டர் யோசிச்சு வச்சுருக்காப்புல போல். அது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த வெண்பாவை வந்து காப்பாற்றுறதுக்காக மல்லி அவங்க போலீஸ் ஃபோர்ஸை கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த வார்ட் பாய் இருந்துக்கிட்டு வேறு இடத்துக்கு மாற்றிட்டுக்கிறாரு நம்ம வெண்பாவை. அதுக்கப்புறத்துக்கு தான் அந்த ஃபோனில் யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு சொல்ல, அப்புறம் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அந்த ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரிய வருது அந்த நர்ஸ் பக்கத்தில் இருக்கவங்க தான் அவங்க உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மேடம், நான் சொல்கிறத தயவு செஞ்சு கோவப்படாமல் கேளுங்க. நான் வந்து இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் என்னை மிரட்டினதுனால தான் நான் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன். மற்றபடி உங்கள் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஒரு இது இருக்குது தெரியுங்களா? குழந்தைய காப்பாற்றுறதுக்காக நான் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அதை சொல்ல உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா அவள் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, ஆனால் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். இன்றைக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா குழந்தை எங்கே போகும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்மா, இதை வாச்சு சொன்னியே, இதையும் சொல்லலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் மனசை தளர விடாத, நீங்கள் இந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் போய் தேடுறாங்க. அப்போ கூட கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு இடத்துக்கு போகிறப்ப இந்த வார்ட் பாய் பின்னாடியே கட்டியை கொண்டு போகிறான். அதுக்கப்புறம் என்னடி உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கடத்தி வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரத்தில் நீ போலீஸை கூப்பிட்டு வந்திருப்பேன். அதுவும் இல்லாமல் உன் கவனத்தை திசை திருப்பறதுக்கு நாங்களும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறோம். ஆனால் நீ அதுக்கெல்லாம் மசிகிற மாதிரியே இல்லை. எங்களை எப்படியாச்சும் ஒரு நோட்டம் போட்டு நீங்கிற, இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது, அதனால் உன்னை போட்டு தள்ளுறதோட வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை கொண்டு போய் வச்சு ஐசியூக்கு வெளியே இருக்கிற இடத்துல போட்டுன்னு ஒன்று தலைமையிலே போட்டுறான். அந்த இடத்துலையே மண்டையை பூச்சின்னு அப்படியே கமுக்கமாக உட்காந்துட்றா மல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு வலின்னா பார்த்துக்கோங்களேன். அது பக்கம் இன்னொரு பக்கம் பிளட்டு வேறு ஒரு பக்கம். ஐயோ பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தோண்டு போய் உட்காராம என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி அந்த நேரத்துலையும் அந்த வலியிலையும் அந்த வலியை தாங்கிக்கிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுறா நம்ம மல்லி. அதுக்கப்புறம் அந்த வார்ட் பாய் இருந்துக்கிட்டு, டே இவளை பிடிக்கிறா, நம்ம இவ்வளோ தான் பண்ணாலும் இவள் மறுபடியும் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டுருக்கா, இவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்க எல்லாம் துரத்த, இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து துரத்த, இன்னொரு பக்கம் அந்த வெண்பாவை கண்டுபிடிக்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு பாடுபட, ஐயோ பார்க்கறதுக்கே ஒரு சினிமாவில் வர்ற வெறித்தனமான அந்த இது இருக்குல்ல சண்டை காட்சி, அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த இடத்துலேருந்து என் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே தான் இருக்கா. அதுக்கப்புறம் வெண்பாவை காப்பாற்றினாலா மல்லி இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.